ஹலோ விஜய் மம்மி ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்குங்க? நான் ரொம்ப நல்லா இருக்கேன். நீங்களும் நல்லா இருக்கணும்னுட்டு நான் கடவுள்கிட்ட எப்போவே வேண்டிட்டு தான் இருப்பேன். நம்ம சப்ஸ்கிரைபர் சிஸ்டர்ஸ் எல்லோரும் நல்லா ஹாப்பியாக நிம்மதியாக இருக்கணும்னுட்டு நம்ம ப்ரீவியஸ் வீடியோவில் லாஸ்ட் 2 வீக்ஸ் பேக் வந்து கடா பேங்கில் ஆன்டிக்கில் வாங்கியிருந்தேன். அதுக்கு சொல்லும்போது நம்ம சிஸ்டருக்கு ஆல்ரெடி எல்லோ கோல்டு பாலிஷில் இருக்குன்னுட்டு நான் ஒரு வார்த்தை சொல்லியிருந்தேன். அதே பிடிச்சிக்கிட்டாங்க போல். அக்கா காட்டுங்க அக்கா, எங்களுக்கு பிடிச்சிருந்தா நாங்களும் ஆர்டர் பண்ணி வாங்கிப்போம் அக்கா அன்னிட்டு கேட்டுட்ருக்காங்க. சரி, நம்ம புதுசாக வந்த சப்ஸ்கிரைபர் சிஸ்டர்ஸ்க்கு தெரியாது, நம்ம ஓல்டு சப்ஸ்கிரைபர்ஸ்க்கு எல்லாருக்குமே நான் ஆல்ரெடி வீடியோ எடுத்து போட்டுறதுனால தெரியும். சரி, நான் அந்த பேங்கிள்ஸு நம்மக்கிட்ட அவ்வளோ கலெக்ஷன் எதுவும் இல்லைங்க. நம்மக்கிட்ட இருக்கிறது 3 பேங்கிள் தான். அந்த 3ம் காட்டுறேன், உங்களுக்கு பிடிச்சிருந்தா. அது என்ன பெரிய மாடல் கூட கிடையாது, ஆனால் நம்ம சிஸ்டர்ஸ் கேட்டுகிட்டே இருக்கிறாங்க. ஸோ அதனால தான் காட்டிகிட்ருக்கேன். என்கிட்ட இருக்குன்றதுனால நான் காட்டலைங்க, தப்பாக யாரும் நினச்சிக்க வேண்டாம். நான் கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து வச்சு வாங்கினது, எவ்வளோ காஸ்ட் ஆகிடுச்சு, எப்போ வாங்கினது, அன்றைக்கி நான் வாங்கும்போது ரேட் எவ்வளோ இருந்துச்சு, எவ்வளோ பர்சன்டேஜ், எந்த ஷோரூமில் வாங்கியிருக்கேன், எல்லாமே இந்த விளாகில் நான் சொல்லிடுறேன். உங்களுக்கு பிடிச்சிருந்தா வாங்கிக்கோங்க. அதே மாடலு அவ்வளோ பெரிய மாடல் ஒன்றும் கிடையாது. நீங்கள் கேட்டதுனால நான் நம்ம சிஸ்டர்ஸ் காட்டலாமன்னுட்டு தான் பேங்க் லாக்கர்லேருந்து எடுத்துகிட்டு வந்திருக்கேன். காட்டுற பாருங்கள். ஒரு டீட்டெயில்ஸும் நான் கிளியராக எக்ஸ்பிளைன் பண்ணி சொல்லிடுறேன். இந்த 3 பாக்ஸு தாங்க நம்ம கடா பேங்கிள் வாங்கின பாக்ஸு. ஃபஸ்ட்டு இந்த பாக்ஸ் பாருங்கள். நான் ஃபஸ்ட்டு கடா பேங்கிள் வாங்கினது த லெஜெண்ட் ஷோரூம், சரவணா பாடி ஷோரூமில் தாங்க வாங்கியிருந்தேன். அப்போ தான் நியூவாக ஓப்பன் ஆகிருந்துச்சுங்க. 2013 லாஸ்ட்டில் என்னவோ ஓப்பன் ஆகிருந்துச்சு. நான் 2014 போயிருந்தேங்க. அப்போ தான் இப்போ கிட்டக்கிட்ட 15 வருஷம் மேலேயே ஆயிடுச்சு நான் ஃபஸ்ட்டு வாங்கின பேங்கிள். அடுத்தது இந்த பேங்கிள் வந்து லாஸ்ட் இயர் வாங்கினது தான். இந்த வீடியோ நான் ஆல்ரெடி போஸ்ட் பண்ணியிருக்கேன், நம்ம சேனலில் இருக்குது. இது லாஸ்ட் இயர் வாங்கின பேங்கிள். அதோட பாக்ஸ் எல்லாம் பாருங்கள் எப்படியா இருக்குது. ஆனாலும் எனக்கு பாக்ஸ் இப்போ தூக்கி போட பிடிக்கவே இல்லை. எனக்கு பிடிக்கும் பாக்ஸ் எல்லாம் அப்படியே எடுத்து வச்சுக்கிறதுக்கு. ஸோ அதனால் அப்படியே எடுத்து வச்சுன்னு இருக்கேன். இந்த பேங்கிள் உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும், இப்போ வாங்கினது தான். இது வந்து 3 கலர் அழகாக இருக்குல்ல, லேட்டாக பார்க்கும்போது நான் காட்டுறேன் பாருங்கள். இந்த பேங்கிள் வந்து நம்ம ஃபஸ்ட்டு பேங்கிளுங்க. நான் எனக்கு ரொம்ப பிடிச்சி, ஷோரூம் பாடியில் த லெஜெண்ட் ஷோரூம் சரவணா ஸ்டோர் ஓப்பன் ஆகிருக்கு. எல்லோரும் போகிறாங்க. நாங்கள் குளத்தூரில் இருக்கோம், எல்லோரும் போகிறாங்க. சரவணா ஸ்டோர் ஒரு டைமில் எல்லாம் போகணும்னா ஒன்று புருஷவாக்கம் போனோம், இல்லை டி நகர் தான் போனோம். பாடியில் ஓப்பன் பண்ணியிருக்காங்க மாமா, போகலாம்னுட்டு சும்மா போனோங்க. போனால் அங்கே 3 வளையல் சேர்த்து இருக்கிற மாதிரி ஒரு பேட்டர்னுங்க. ராட்டாக 3 பவுனுக்கு ஒரு 200 மில்லிகிராம் என்னவோ கம்மி, அவ்வளோதாங்க. 1 கிராம் அப்போ 3200 இருந்துச்சுங்க. 2014 அப்போ வாங்கினது 80,000க்குள்ளே வந்துடுச்சு அந்த பேங்கிள். சூப்பர் இல்லை? இப்போ வாங்க முடியுமா? அடுத்தது இது போன வருஷம் வாங்கினா, இதுவுமே 3 பவுன் பேங்கிள் தாங்க. இதுக்கு ஸ்க்ரூ எதுவும் இல்லை. அப்படியே பார்க்குறதுக்கு சாலிடாக அழகாக ரவுண்டாக எல்லோ கோல்டு பாலிஷில் எனக்கு ரொம்ப பிடிச்சின்னு இருந்துச்சு. ஸோ அதுக்கு தான் வாங்கினேன். இந்த பேங்கிள் வாங்கும்போது 7200 என்னவோ இருந்துச்சுங்க. ஜான்வரி லாஸ்ட்டில் வாங்கினிருந்தேன். அப்போ வந்து 7200 என்னவோ நம்மளுக்கு எவ்வளோ 1,80,000க்குள்ளவே வந்துடுச்சுங்க. 8%. அந்த ஃபஸ்ட்டு பேங்கிளுக்கு 8%, இந்த பேங்கிளுக்கு 8%, 1,80,000க்குள்ளே வந்துச்சுங்க. லலிதாவில் வாங்கினது. அடுத்தது இந்த பேங்கிள், இது உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும், இப்போ புதுசாக இப்போ தான் வாங்கியிருக்கேன். இந்த பேங்கிள் இப்போ வாங்கணுன்னா இந்த ரேட்டுக்கு அதெல்லாம் ஸ்கீமில் போனதுனால நம்மளுக்கு 2,40,000க்குள்ளவே நம்மளுக்கு முடிஞ்சிருச்சு. இல்லைன்னா இப்போ நேராக காசு கொடுத்து வாங்கினோன்னா 4 லட்சம் கிட்ட வைக்கணும். இதுக்கு 16% வந்துடுச்சுங்க. நம்ம வந்து ஸ்கீமில் போகிறதுனால நம்மளுக்கு பாதி காசு வந்து காயின்ஸ் கொடுத்து வாங்கியிருக்கேன், பாதி காசு வந்து ஸ்கீமில் போயிடுச்சுங்க. பாதி காசுக்கு தான் நான் 16% வேஸ்டேஜ் கொடுத்து வாங்கியிருக்கேன். இந்த 3 பேங்கிள் தாங்க நம்மக்கிட்ட இருக்கிறது. நம்மக்கிட்ட அவ்வளோ பேங்கிள்ஸ் எதுவும் இல்லை. 3 பேங்கிள் இருக்குது. ஒரு பேங்கிள் 3 பவுனில் வாங்கியிருக்கேன். 3 பேங்கிள் இப்போ 9 சவரம் ஆயிடுச்சு. திருப்பி இப்போ இதுக்கு எல்லாத்துக்குமே நான் பேர் வாங்கணுங்க. நான் ஆல்ரெடி சொல்லியிருந்தேன், நம்மளுக்கு 2 குழந்தை, எனக்கு 2 பசங்களுக்கு சரியாக சமமாக கொடுக்கணும் இல்லை இது வாங்கினாலும். ஸோ இதுக்கு ஒரு செட்டு இன்னொரு பேங்கிள் வாங்கணும். அந்த 2 பேங்கிளுக்கு ஒரு செட்டு ஒரு பேங்கிள் செட்டாக வாங்கி வச்சுன்னு ஒரு ஆசை. பார்க்கலாம் கடவுள் என்ன கொடுப்பாரு, நம்ம அதுதானே செய்ய முடியும். கடவுள் எனக்கு கொடுத்தது உங்களுக்கு சந்தோஷமாக தாங்க நான் ஷேர் பண்ணிகிட்ருக்கேன். என்கிட்ட இருக்குன்னுட்டு ஒரு பெருமைக்கோ எதுக்கோ நான் ஷேர் பண்ணல. லேடிஸ் சொன்னாலே கோல்டு வீடியோஸ் என்ன ரொம்ப பிடிக்கும், இன்ட்ரெஸ்ட்டாக பார்ப்பாங்கல்ல, அதனால தான் நானும் ஷேர் பண்ணுறேன். நீங்களும் இன்ட்ரெஸ்ட்டாக பார்ப்பீங்கன்னுட்டு.
ஸோ இதுதான் நம்மளோட பேங்கிள்ஸோட கதை. இது திருப்பி எடுத்துன்னு போய் நான் லாக்கரில் வச்சிடுறேங்க. இப்போ நாங்கள் வேறு கமிட்மெண்ட்டில் போயிட்டுருக்கோம். ஸோ நாங்கள் அடகு கூட வைக்கணும்னு தான் பார்த்துட்ருக்கோம். எல்லாமே அடகு வச்சுட்டு ஒரு விஷயம் கமிட்மெண்ட்டில் போகிறோம். அது சக்ஸஸ் ஆகணும்னுட்டு கடவுள்கிட்ட வேண்டிகிட்ருக்கேன். பார்க்கலாம். இப்போ வந்து நம்மக்கிட்ட இருக்கிறது இந்த 3 கடா பேங்கிள்ஸ் தாங்க. உங்களுக்கு பிடிச்சிருந்தா எடுத்துக்கோங்க. இது வந்து பெரிய மாடல் ஒன்றும் கிடையாது. சரி, அப்பா வந்து ஊர்லேருந்து வராருன்னு சொல்லியிருக்காரு. உங்களுக்கு ஓகே இது வரைக்கும் பார்க்கணுன்னா இதோட நீங்கள் கட் பண்ணிவிட்டு போயிடுங்க. இது என்னோடய மெமரபிளுக்காக நான் அப்படியே ஷூட் எடுத்து நான் அப்படியே கண்டினியூ பண்ணிவிட்டு எனக்காக வச்சிட்ருக்கேங்க. எங்கள் அப்பா இப்போ அப்பா அம்மா எல்லோரும் இருக்காங்க. அதெல்லாம் ஒரு மெமரிலாக நம்மளுக்கு எடுத்து வச்சுக்கணும் இல்லை. ஸோ அதனால் எங்கள் அப்பா திருப்பதிலேருந்து தங்கச்சி வீட்டுக்கு போனார். அங்கேருந்து இப்போ நம்ம வீட்டுக்கு வந்திருக்காரு. நாங்கள் வந்து நானும் என் பெரிய பையன் வந்து ரிசீவ் பண்ணிவிட்டு போகிறோம். வந்தார். வீட்டுக்கு வந்துட்டு ஏதேதோ சொல்லிகிட்ருக்காரு. அவரோட கஷ்டம் நஷ்டம் எல்லாம் சொல்லிகிட்ருக்காரு. 80 வயசு தாண்டிச்சுங்க அப்பாவுக்கு. ரொம்ப வயசாகிடுச்சு. அவரால் முடியாது. அதனால் நாங்கள் ஒரு சின்ன குழந்த மாதிரி தான் எங்கள் அப்பாவை பார்த்துட்ருப்போம். ஏதேதோ பேசிகிட்ருக்காரு. சின்ன குழந்தைங்க எப்படிங்க பேசுவார் மாதிரி பேசிகிட்ருக்காரு. ஏதேதோ சொல்லிவிட்டு நாங்கள் ஊங்க அடிச்சுட்டே இருக்கிறோம். இந்த நகையெல்லாம் எடுத்து நான் சதி வச்சுட்டு இருந்தபோது இதெல்லாம் பார்க்கலாமா, இதெல்லாம் இதுமா அதிமா. அப்போல்லாம் எங்கள் பாட்டி காலத்துலலாம் 60 ரூபாவா எங்கள் அப்பா வயசில் இருக்கும்போது ஒரு பவுன் 60 ரூபாவா அது சொல்லிகிட்ருக்காரு. அப்புறமா எங்கள் அப்பாவோட சொத்து பாருங்கள். திருப்பதிலேருந்து வரும்போதே அவர் ஜோபியில் பாருங்கள். இது எல்லாம் இங்கே கிடைக்காதாப்பான்னுட்டு ஒரே சிரிப்பு பாருங்கள். இதெல்லாம் அவர் ஜோபியில் எடுத்துகிட்டு இது வரைக்கும் எடுத்துகிட்டு வந்திருக்காருங்க சென்னை வரைக்கும். அவர்கிட்ட எப்போவுமே ஆயுர்வேதம் எல்லாம் இருக்குங்க. மா இலை, அப்புறம் நம்ம நேரேடு பண்ணுன்னு சொல்லுவோம், தமிழில் தெரியலையே, நாகப்பழம் இலை, அப்புறம் இது துளசி இலை, ஏதேதோ இலை பவுடர் எல்லாம் கூட வச்சுன்னு இருப்பாருங்க அப்பா. எல்லாமே அதில் மிக்ஸ் பண்ணிவிட்டு இது பாருங்கள் என்னென்ன இலைன்னு தெரியல அதெல்லாம் எடுத்துகிட்டே வந்திருக்காரு திருப்பதியில் ஜோபியில் வச்சுக்கிட்டு. இஞ்சியாக கிடைக்காதப்பான்னுட்டு நான் சிரிச்சிட்டு இருந்தோம். அது என்னவோ அவருக்கு என்ன தேவைப்படுதோ வெல்லம் கூட அவ்வளோண்டு எடுத்துகிட்டு வந்திருக்காருங்க. இது எங்கள் அப்பா தச்சுக்கிட்ட ஒரு மாஸ்க்கு அவராகவே தைச்சிது. நான் வாங்கி வச்சுட்டேன். எனக்கு வேணும் இது போய் என்னம்மா இருக்குன்றாரு. எங்கள் அப்பா தச்சது இல்லை, அவர் கையோடு தச்சது. அப்பாவுக்கு அப்புறமா கூட நம்ம அது பார்த்துக்கலாம்ல. எனக்கு அது பெரிய சொத்து தான். இது என்ன பெரிய விஷயமாமான்றாரு. ஆனால் எங்கள் அப்பாவோட மாஸ்க்கு எனக்கு பெரிய சொத்து தான். நான் அது வாங்கி துவைச்சி பத்திரமா எடுத்து வச்சுட்டேன். எங்கள் ஹஸ்பண்டு கரெக்டாக வந்துட்டாருங்க. பாருங்கள் எங்கள் அப்பா என்னென்ன வாங்கிட்டு வந்திருக்கிறாரு அவருக்கு என்னட்டு எல்லாம் காட்டிகிட்டு இருந்தேன். ஏதோ புழுப்பு மிட்டாய் என்னட்டு அந்த புழுப்பு மிட்டாய் அதெல்லாம் வாங்கிட்டு வந்தாருங்க. அது அவர் ஜோபில் போட்டுட்டு அப்பப்போ அவர் வாயில் போட்டுகிட்டே இருப்பாருங்க. இவ்வளோ வயசாகுது, ஒரு நோவு கூட இல்லைங்க எங்கள் அப்பாவுக்கு. 80 வயசாகுது. எப்படி ஒரு கம்பி ஆட்டம் நடந்துட்டு அவ்வளோ அழகாக பாருங்கள். எனக்கு பேன் கூட பார்த்துட்ருக்காரு. இதெல்லாம் அப்பா அம்மாவுக்கு மேலே எங்களுக்கு எல்லாம் ரொம்ப செல்லமாக எங்களுக்கு இதெல்லாம் செய்வார். அப்புறம் மறுநாள் 2 நாள் கழித்து சிவராத்திரி வந்துடுச்சுங்க. இது வந்து சிவனுக்கு பூஜை பண்ணலாம். அப்பா கிட்ட இது வரைக்கும் அபிஷேகம் பண்ணி கொடுத்ததே இல்லைங்க. நம்ம எங்கள் அம்மா வந்தப்போ கூட நாங்கள் அபிஷேகம் பண்ணியிருக்கோம். இது வரைக்கும் அப்பா சிவனுக்கு அபிஷேகமே பண்ணலாமா, எப்படி பண்ணணும் கூட தெரியாதுன்றாரு. எப்போவுமே சிவராத்திரி அன்றைக்கி அப்பா திருப்பதியில் தான் இருப்பார். அம்மா அப்பா 2 பேர் கோவிலுக்கு போவாங்க. சரி, நம்ம வீட்டுக்கு வந்திருக்காரு, நம்ம சிவனுக்கு அபிஷேகம் அப்பா கையால் பண்ணலாம். நம்ம வீட்டுக்கு இந்த வருஷம் வந்த சிவன் நம்ம அப்பா தான்னுட்டு அப்பா கையில் தான் பண்ணுற. அவருக்கு தெரியல, அவருக்கு எவ்வளோ சந்தோஷமாக இருக்குது தெரியுமா. அவ்வளோ சந்தோஷமாக பண்ணுறாரு. இப்படி பண்ணணுமா அப்படி பண்ணணுமான்னுட்டு. திருவண்ணாமலை போகலான்ற அவரால் என்னால் முடியாதுமா, பஸ்ஸில் வரணும், ட்ரெயினில் வரணும், காரில் கூட்டின்னு போகலான்னா கூட எதுவுமே என்னால் முடியாதுமான்றாரு. வயசாகிடுச்சில்ல. அவராகவே பயப்படுறாரு. எப்படியாவது கோவிலுக்கு கூட்டின்னு போனான்னு பிளான் பண்ணிகிட்ருக்கோம். பார்க்கலாம். ஒரு வாட்டாவது அவர் இருக்கும்போது ஒரு வாட்டாவது அந்த கிரிவலம் சுற்றி அப்பாவுக்கு கடவுள் தரிசனம் காட்டணும்னுட்டு நான் ஆசைப்பட்றேன். அவர் சிவனை எப்படி வைப்பாருன்னு தெரியல. அப்புறமா எல்லாம் நம்மக்கிட்ட எல்லாம் சிவராத்திரி அன்றைக்கி நைட்டு 12க்கு மேலே செய்யணும் இல்லைங்க. முழிச்சிட்டு தான் இருந்தார் எங்கள் அப்பா. அவரால் முடிஞ்சவருக்கு எல்லா பால், தயிர், நெய், அப்புறம் காசு, பஞ்சாமிர்தம், புஷ்பாபிஷேகம் எல்லாத்துமே என்னால் முடிஞ்ச வரைக்கும் அப்பாவுக்கு எல்லாத்துமே நான் அபிஷேகம் பண்ணி கொடுத்தேன். அப்புறமா எங்கள் பசங்க வந்து ஆசீர்வாதம் பண்ணுறாங்க அப்பா கிட்ட. அப்பா நல்லபடியாக என் பசங்க நிம்மதியாக சந்தோஷமாக 100 ஆயுசுக்கு நல்லா இருக்கணும்னு ஆசீர்வாதம் பண்ணுங்கப்பா. சொத்து சோகம் இல்லைன்னா கூட நம்மளுக்கு பரவாயில்லை, என் பசங்க நல்லா இருக்கணும்னுட்டு ஆசீர்வாதம் பண்ணுங்க அண்ணன். அப்புறமா நானும் எங்கள் ஹஸ்பண்டும் ஆசீர்வாதம் வாங்கினோம். இதுதான் ஒரு சின்ன மெமரபுளான வீடியோ தான். என்னடா கன்ஃபியூஸாக இருக்குன்னு நினைக்காதீங்க. சின்ன மெமரபிள் வீடியோ தாங்க. எங்கள் அப்பாவோட ஒரு ஞாபகார்த்தமாக எடுத்து வச்சுக்கணுன்ட்டு நான் இந்த கோல்டு பேங்கிள்ஸோடு அதையும் சேர்த்து ஜாயின் பண்ணி வச்சுட்டேன்.
எதுவும் தப்பாக நினச்சிக்காதுங்க. உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட்டாக இருந்தால் நீங்களும் அந்த மாதிரி பேட்டர்ன்ஸில் வாங்கிக்கோங்க. கோல்டு எல்லாருக்குமே ரொம்ப முக்கியங்க. கொஞ்சம் சேர்த்து வச்சா தான் நம்ம ஒன்றா ஒரு பல்காக வாங்க முடியும். சரிங்களா? நம்ம சிஸ்டர்ஸ்க்காக கேட்டுகிட்டே இருந்தாங்கன்னுட்டு நான் காட்டியிருக்கேன். இந்த விலாக் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு சப்போர்ட் பண்ணுங்கள். பாய், டேக் கேர்.